பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஒரு முறை தேசிய கீதம் பாடினா அவன் தேசபக்தியானவன் இல்லை, 2 வாட்டி தேசிய கீதம் பாடினா தான் அவன் தேசபக்தியாளர் அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு கருத்து இருக்கிறதா தெரியல. தமிழ்நாட்டினுடைய மரபு என்பது நீண்ட நெடிய காலமாக தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல நிறைவாக தேசிய கீதம். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆளுநர்களும் தேசபக்தி இல்லாதவர்கள். இவர் புதுசாக தேசபக்தி, அது கடைந்தெடுத்த மொத்த அதிமுக காரங்களும் முற்றுகையிட்டு யார் இந்த சார்னு இது பண்ணிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் நண்பர்களும் ஆளுநருக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு தேசிய கீதம் பாடுங்கன்னா இது ஒரு மனநிலை பிளந்தவரை விட வேறு யாராலும் இப்படி சிந்திக்க முடியாது. இதமான விமர்சனம் இல்ல, அந்த சூழலை சரி செய்து விட்டு பிறகு இவர் தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட காதலியாவது எங்களுக்கு விழுந்திருக்கும். உங்களுக்கு தெரியாதா என்ன பேசினார்னே தெரியல. இவர் கோஷிக்கிட்டு வெளியே போனார். இவ்வளோ ஒரு கலவரத்துக்கு மத்தியில் தேசிய கீதம் ஒருத்தர் பாட சொன்னார்தா. தேசிய கீதம் பாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, பாடி இருக்கலாமே அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஆளுநர் தானே அவரு. சரி, நான் இன்னொன்னு கேட்கறேன். தமிழ் தாய் வாழ்த்து 2 வாட்டி பாடினா ஆரம்பத்தில் ஒரு தடவை கடைசியா ஒரு தடவை நடுவுல திடீர்னு நமக்கு இன்டர்வல் வரும்போது நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து 200 வாட்டி பாடினா சார், முதல்வரும் ஆளுநரும் அல்லது திமுகவும் பாஜக தரப்பும் கூட கூட்டு போல. ஏன்னா இந்த யார் இந்த சார் எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எல்லாரும் ஆளுநரை சூழ்ந்து அந்த விஷயம் பெருசாகாம டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றாங்களோ. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சண்டை என்றெல்லாம் அவங்க வரம்பு மீறி பேசுவது உண்டு. அதிமுக லைம் லைட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பாஜக அப்படி பண்ணி யார் இந்த சார். அந்த கொடுமைக்காக நீதி கேளுங்க. காயம் பட்டிருக்கிற இடத்துல மருந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமான தப்பு இல்லை. ஆனா நீங்க தொடர்ந்து டெய்லி மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சில டாக்டர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்குது. ஒரு மலிவான வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்துவது அந்த வன்முறையாளன் செய்த வன்கொடுமையை விட மோசமான. யார் அந்த சார்னா அந்த சார் வேற யாரும் இல்லை. பிரிவென்ஷன் ஆங்கிள் பார்த்தா அது அந்த சார் 100 விழுக்காடு கவர்னர் தான். சார் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆளுநர் தான் காரணமா. பல்கலைக்கழகத்துக்கு நான் சொல்றேன் சார், இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளார நேரடியா அமைச்சர் போய் ஒரு விஷயம் பண்ண முடியாது சார். ஆனா இப்படி ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் நடக்குது. குறைந்தபட்சம் அதை காட்ட கூட மாட்டாங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் சட்டப்பேரவை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நேரலை செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு சட்டப்பேரவை நிகழ்வுகளை இன்னைக்கு எதிர்கட்சிகள் பேசுறது, எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுறது, இது எதையும் காட்ட கூட மாட்டாங்க. சட்டப்பேரவையின் அனைத்து நிகழ்வுகளையும் முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. அப்ப காட்ட மாட்டாங்கன்னா அப்ப அது ஒரு பிரச்சனை தானே. எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வி அங்க நியாயமாகுது இல்லை. வேங்கை வயல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். வருதாது தீர்மானத்திற்கு உண்மையிலேயே இந்த கேள்விகளை எழுப்புகிறவர்கள் எந்த நோக்கத்தோடு எழுப்புகிறார்கள் நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு வன்முறை இவங்க அரசியலாக்குனாங்களோ அதே மாதிரிதான் அவங்க சில விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்றாங்க. அவைகளின் மீது அவங்க ஒரு பெரிய அழுத்தத்தை தொடர்ந்து வெளியிட்டு அப்படி ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா கூட அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நல்லது தானே. வேங்கை வயல் என்பது நாட்டையே அதிர வைத்த பிரச்சனை நீங்க சொல்றீங்க. மதிப்பிடக்கூடிய ஒரு பிரச்சனையில பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கணுமா இல்லையா? சார், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இந்த முறை இந்த ஆண்டின் துவக்க நாளில் சில நிமிடங்கள்லேயே பெரும் பரபரப்போடு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆளுநர் உள்ளே சென்றதும் வெளியே வந்துட்டார். அந்த சர்ச்சைகள் ஆரம்பித்து பல விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்கு. ஆளுநர் அன்னைக்கு உள்ளே என்ன நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு? ஆளுநர் தேசப்பற்று தொடர்பான ஒரு அரிய கண்டுபிடிப்பை உலகத்தில் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடித்திராத ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் என்னென்னா, ஒரு முறை தேசிய கீதம் பாடினா அவன் தேசபக்தியானவன் இல்லை, 2 வாட்டி தேசிய கீதம் பாடினா தான் அவன் தேசபக்தியாளர் அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு கருத்து இருக்கிறதா தெரியல. இது ரொம்ப வியப்பாக இருக்குது. விடுதலை போராட்ட அந்த அங்கே அந்த ஒரு நினைவிடம் இருக்கும். நீங்கள் இதுக்கு வர்ற இடத்துல அந்த நினைவு சதுக்கம், மறந்த போர் நினைவு சின்னம் இருக்கும். அங்கே ஒரு தேசிய கொடி பறந்துட்டுருக்கோம், பெரிய தேசிய கொடி. உள்ளே வந்தீங்கன்னா கோட்டையில் ஒரு பெரிய தேசிய கொடி பறந்துட்டுருக்கோம். அமைச்சர்களுடைய எல்லா கார்லையும் தேசிய கொடி பறந்துட்டுருக்கோம். இப்படி எல்லா இடங்களையும் திரும்பிய எல்லா திசைகளையும் இந்திய தேசிய கொடி பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கோட்டைக்கு உள்ளே உட்காந்துட்டு தேசிய கீதத்தை 2வது வாட்டி முதல் எடுத்த உடனே பாடுங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய மரபு என்பது நீண்ட நெடிய காலமாக தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல நிறைவாக தேசிய கீதம். ஒரு கட்சியில் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம்னா நாங்களாம் எங்களமாக இருக்கவங்களாம் முதல்ல பேசிடுவோம். நிறைவாக பேசுகிறவர் யாருன்னா அதுதான் ப்ரைம், அதான் சூப்பர். அது எழுச்சி தமிழர் அண்ணன் திரும்ப நிறைவாக பேசுவார். இது எல்லா பொதுக்கூட்டங்களையும் நாம் பார்க்குறோம். இது தமிழ்நாட்டினுடைய ஒரு மரபு.
கடைசியா பேசுறவங்க கடைசியா ஒரு தான் விஐபி மோஸ்ட் நீங்கள் ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு நாவலாக இருந்தாலும் அந்த கடைசியாக இருக்கிற கண்டென்ட் தான் அதான் நம்ம நிறைவுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய மரபு. இவர் திமுகவுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆளுநராக இருந்திருப்பாங்கல்ல. இப்போ எனக்கு நீங்கள் கூகுளை தட்டிங்கன்னா நிறைய அவ்வளவு ஆளுநரும் தேசபக்தி இல்லாதவர்கள் தான் அர்த்தமாயிடுது சார். இல்லை, இவருடைய ஆங்கிளில் பார்த்தா அவ்வளோ ஆளுநர்களும் இதை அங்கீகரிச்சிருக்காங்களே ஒரு முறை தேசிய கீதத்தை பாடுறதுக்கு. அப்போ எல்லா ஆளுநர்களும் இப்போ தேசபக்தி இல்லாதவர்கள். அவரே கூட 2022 பன்வாரிலால் புரோஹித் உட்பட எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆளுநர்களும் தேசபக்தி இல்லாதவர்கள். இவர் புதுசாக தேசபக்தி, அது கடைந்தெடுத்த ஒரு மோசமான ஒரு மேதகு ஆளுநருங்கிற அடையாளத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு மோசமான அரசியலை பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது, அதிர்ச்சிக்குரியது. அந்த நேரத்தில் வந்து அவர் அந்த மாதிரி தேசிய கீதத்தை பாட சொல்கிறது அப்படிங்கிறது அதை விட இப்போ மோசமான சூழல் என்னென்னா, இவர் உள்ளே வந்துட்டு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ண ஒரு எல்லாம் ஃப்ரீஸாகி அமைதியாக நிற்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாட முடித்த உடனே வந்து இந்த ஃப்ளோருடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும், அது ஃப்ளோருடைய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நார்மல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிமுக காரங்களாம் கையில் பதாகையோட வந்து முற்றுகையிட்டுறாங்க. மொத்த அதிமுக காரங்களும் வந்து முற்றுகையிட்டு யார் இந்த சார்னு இப்போ இது பண்ணிட்டு இருக்கும்போது, காங்கிரஸ் நண்பர்களும் வந்து ஆளுநருக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு இருக்கும்போது, ஒரே கோஷமும் கரைச்சலும் கலாட்டாவுமாக இருக்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு இவர் தேசிய கீதம் பாடுங்கன்னா இவருக்காக இது என்ன வகையில் இப்போ இது ஒரு மனநிலை பிழந்தவரை விட வேறு யாராலும் இப்படி சிந்திக்க முடியாது. அதீதமான விமர்சனம் இல்லை, ஏன்னா ஒன்று அந்த அந்த நான் உள்ளே இருந்தவங்கிற முறையில் சொல்லலாம், அந்த சூழலை சரி செய்து விட்டு பிறகு இவர் தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட காதலியாவது எங்களுக்கு விழுந்திருக்கோம். நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதா என்ன பேசினார்னே தெரியல. அவரை சுற்றி வந்து எல்லா அதிமுக நண்பர்களும் வந்து கோஷம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் கோஷிக்கிட்டு வெளியே போனார். எதுக்குடா வெளியே போனார்னு பிரமாதான் தெரிஞ்சாக்க தேசிய இவ்வளோ ஒரு கலவரத்துக்கு மத்தியில் தேசிய கீதம் ஒருத்தர் பாட சொன்னார்டா, அவரை மனநலம் பிழந்தவர் என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும். ரெண்டாவது அவர் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்விட்டில் பாருங்களேன், கவனிச்சிருப்பீங்க நீங்களும் அந்த ஊடகவியலாளர்களில் பார்த்து. அதில் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு இதெல்லாம் பண்ணாங்க போனாங்க, அந்த மாதிரி தேசிய கீதம் பாட சொன்னாங்க. அதில் அந்த அவ்வளவு ஒரு பதட்டமான நேரத்தில் கூட கான்ஸ்டியூஷன் ஆஃப், நீங்கள் அதை அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுங்கள், பாரத் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத். எங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்க அந்த புத்தகத்தினுடைய தலைப்பில் அடிச்சுக்கிற ஒரு அடையாளம் இது. புத்தகத்தினுடைய தலைப்பே, அந்த புத்தகம் நீங்கள் போய் வாங்கினாலும் அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். ஆனால் அங்கே கூட இந்தியன்கிற வார்த்தையை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு பாரத் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணுங்கிற ரொம்ப கான்சியஸான ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளராக ஆர்.என். ரவி விளங்கி. சார், அரசியலமைப்பிலேயே எழுதியிருக்காங்கல்ல, பாரத்துங்கிற வார்த்தையும் எழுதியிருக்காருல்ல. அம்பேத்கரே பாரத் என்று அழைக்கப்படும் இந்தியான்னு தானே அதை குறிப்பிடுறாரு. இந்தியா, பாரத், அதில் ரெண்டையும் பயன்படுத்தலாம்ல. அதான் ஒரு குறியீடு தான். ஆனால் இந்தியா என்பதை பயன்படுத்தவே கூடாதுங்கிறல. ஒட்டுமொத்தமாக இது இந்தியன் ஆக்டே, இந்தியா இது பாரத் என்றும் அழைக்கப்படும். அப்படித்தானே வச்சிருக்காரு அவரு. இல்லை, பாரத் என்றும் அழைக்கப்படுங்கிறது. ஆனால் இந்தியா என்கிற சொல்லை நான் முற்றுமுழுவதுமாக தவிர்ப்பேன், பாரத் என்று மட்டுமே சொல்வேன் என்று சொல்லுறதுக்குல்ல. இப்போ இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. இந்தியாங்கிற சொல்ல வெளிநாட்டுக்காரன் சொன்னானா உள்நாட்டுக்காரன் சொன்னானான்றதா இந்தியா இட் என்கிற சொல் இட் இஸ் கனெக்டட் வித் ஹிஸ்டரி. பாரத் என்கிற சொல் அது வந்து முழுக்க முழுக்க புராணங்களில் மட்டுமே வந்து தன்னை பிணைத்து கொண்டிருக்கிற ஒரு சொல். புராணங்களின் ஊடாக இந்த நிலத்திற்கு கிடைத்திருக்கிற, இன்னும் சொல்லப்போனால் சமண புராணங்களில் சொல்லப்பட்ட பரத சக்கரவர்த்தி ஆண்ட நிலப்பரப்பாக இருந்த பாரதம் என்கிற சொல்ல தான் களவாடி ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கும்பல் தனக்கான அடையாளமாக வச்சுக்கிச்சு. பௌத்தம் பயன்படுத்திய தாமரையை தான் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார் கும்பல் களவாடி தனக்கானதாக இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. அசோக சக்கரம், புரட்சியாளர் அம்பேத்கர் அடையாளப்படுத்துகிற அசோக சக்கரம், அந்த அசோக தூண், இந்த அடையாளங்கள் தான் இன்றைக்கி இவங்களுடைய அடையாளங்களாக இவங்க எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் புராணத்திற்கும் வரலாற்றுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் புராணத்தின் பக்கம், புராண பெருமைகளின் பக்கம் ஆர்எஸ்எஸும் நண்பர் ஆர்.என். ரவியும் நிற்கிறார்கள். சார், ஒரு தேசிய கீதம் பாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, பாடி இருக்கலாமே அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல. ஒரு ஆளுநர் தானே அவர், அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாங்கல்ல 2 முறை 3 முறை வரப்போகிறார், அவர் கேட்குறதுல என்ன பிரச்சனை, செஞ்சுருக்கலாமே. இல்லை, இது அவரை வந்து திருப்திப்படுத்துவதற்காக பாடணுன்றாங்களா அல்லது அதன் மூலம்தான் தேசபக்தியை வெளிப்படுத்த முடியும்னு நினைத்து சொல்கிறாங்களா?
உங்கள்கிட்ட கேட்குறேன், அவரை திருப்திப்படுத்திருக்கலாமே, பாவம் ஒரு ஆளுநர் வர்றாரு, அவர் கேட்குறாரு, அதுக்காக கொடுக்கலாமே நீங்கள் சொல்கிறீங்களா? அது 2 வாட்டி பாடினாதாங்க தேசபக்தின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு சொல்லுங்கள். இல்லை சார், ஆளுநர் முதல் குடிமகன்ல அவர் பேர்ல தானே தமிழ்நாடே ஆளப்படுது. அவருடைய அப்போ அவர் கேட்குற விஷயத்தை செஞ்சு கொடுக்கலாம்ல. அதான் அது செய்யக்கூடாத விஷயமும் இல்லை. இல்லை அவருடைய விருப்பத்தை ஏன் நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, வெளிப்படுத்துறாங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை அது இப்படி ஒவ்வொரு தனிநபருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுறதுக்கான மன்றமாக வந்து தமிழ்நாடு சட்டமன்றம். முதல் குடிமகன் சார் ஆளுநர், அவர் தானே சீஃபாக ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க. அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். இந்த நாடு 1950 குடியரசாக மாறிடுச்சு. விடுதலை அடையிறதுங்கிறது வேற, குடியரசாகிறதுங்கிறது வேற. 200 ஆண்டுகால பிரிட்டிஷ் ஆட்சியாளருடைய கையிலிருந்து நம்ம ஆட்சியாளருடைய கைகளுக்கு வர்றதுக்கு பேர் விடுதலை. 2000 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் தொடர்ந்து இருந்த மன்னராட்சியிலிருந்து மாறி மக்களாட்சியாக மாறுறதுங்கிறது குடியரசு. ரைட்டுங்களா? இப்போ நாடு குடியரசு ஆகிடுச்சு. இங்கே யாரும் முதல் குடிமகன், 2வது குடிமகன் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது. இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த குரோன், அந்த அரசருடைய கிரீடம் இருந்த இடத்துல இன்றைக்கி அரசமைப்பு சாசனம் இருக்குது. அரசமைப்பு சாசன விதிகளின் அடிப்படையில், அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு மன்றம் தான் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும். அங்கே வந்து தனிநபர்களை வந்து திருப்திப்படுத்துவது என்பது ரொம்ப தப்பானது. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். அப்படி தானே நீங்கள் வந்து வந்து 2 வாட்டி பாடுங்கிறாரு, 2 வாட்டி பாடணும்னு சொல்கிறாரு. தமிழ்த்தாய் வாழ்த்தையும் 2 வாட்டி பாடினா என்ன? அப்படி ஒரு கோரிக்கை வந்தால் அந்த கோரிக்கைக்கு என்ன பதில்? ஆரம்பத்தில் ஒரு தடவை, கடைசியாக ஒரு தடவை. ஆரம்பத்தில் ஒரு தடவை தேசியம் தமிழ்த்தாய் வாழ்த்து, கடைசியும் அதே மாதிரி. நடுவில் திடீர்னு நமக்கு வந்து இன்டர்வல் வரும்போது நமக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து இன்னொரு வாட்டி பாடினா என்ன சார்? சொல்லுங்கள் சார். சார், 2 முறை பாடினா தேசபக்தியாளர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் 5 முறை தமிழ்த்தாய் வாழ்த்த பாடினா அப்போ தமிழ்த்தாய் மேலே ரொம்ப பற்று இருக்கிறது அர்த்தமா? அப்படி பாடினா அதை விட கேலி கூத்து ஏதாவது இருக்கா? அப்போ உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நேசத்தையும் பற்றையும் வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் எத்தனை முறை பாடுகிறீர்கள் என்பதா அது அல்ல அளவுகோல். அதை எத்தகைய உணர்வோடு பாடுகிறீர்கள் என்பது அளவுகோல். இப்போ தேசிய கீதம் பாடுகிற போது எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்து நின்று அந்த தேசிய கீதத்தை ஒட்டுமொத்த அந்த அவையே மன்றமே உறைந்து நிற்கிற நிலையில் நின்று அதை உள்வாங்குறோம் இல்லையா? அந்த பற்றை எப்பொழுதுமே தமிழர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆளுநர் செய்தது தமிழர்களை தேசிய நீரோட்டத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களாக அடையாளம் காட்டு செய்யப்பட்ட ஒரு முயற்சி. இன்னொரு விமர்சனம் ஒன்று வந்துட்டு இருக்கு சார். ஆளுநர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காரு, திமுகவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் முதல்வரும் ஆளுநரும் அல்லது திமுகவும் பாஜக தரப்பும் கூட கூட்டு போல. ஏன்னா இந்த சார் எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லாரும் ஆளுநரை சூழ்ந்து அந்த விஷயம் பெருசாகாமல், இந்த ஒரு செய்தி வெளியே போகாமல் ஆளுநர் வெளிநடப்புன்ற செய்தி முந்திக்கிச்சு, அது முதன்மை ஆயிடுச்சு. ஸோ இவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இல்லை, எப்பொழுதுமே பாஜக இங்கே வந்து அதிமுகவை விட முக்கியமான பிரதான எதிர்க்கட்சி தான் என்பதை போல காட்டிக்கொள்வதற்கு பல முயற்சிகளை எடுத்திருக்கிறது. ஒருவேளை இதுவும் பாஜகவினுடைய அத்தகைய முயற்சிகளில் ஒன்றாக. அதிமுக லைம் லைட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பாஜக அப்படி பண்ணிடுச்சு. பாஜக எப்பொழுதுமே அதிமுக லைம் லைட்டில், அதிமுக பிரதான எதிர்க்கட்சி என்பதை பாஜக இங்கே ஏற்றுக்கொள்வது கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சண்டை என்றெல்லாம் அவங்க வந்து வரம்பு மீறி பேசுவது உண்டு. அதனால் அந்த மாதிரி நான் முயற்சியாக இது இருக்கும் என்று யூகிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் இந்த சார் அந்த பேட்ச் அந்த இதெல்லாம் உள்ள எப்படி இருக்குது சார்? அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இதை ஒரு முதன்மையான ஒரு விஷயமா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. முதல்வரும் அதற்கு எழுந்து பதில் சொல்லியிருந்தார், இந்த விவகாரத்தை அவர் கையில் எடுத்து பேசியிருந்தார். இல்லை, இது ரொம்ப ஒரு கனமான ஒரு உரையாடல். நீண்ட நாட்களாக எல்லா ஊடகங்களையும் இது பேசப்பட்டிருக்கு. நானும் ஒரு 60 தொடக்கூடிய இடத்துல இருக்கிறேன். அதனால் என்னுடைய மகள் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். என்னுடைய மகளை வயதொத்த ஒரு அன்பு குழந்தைக்கு ஒரு பெரிய கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் வந்து ஆறுதல் சொல்லுங்கள், அந்த கொடுமைக்காக நீதி கேளுங்க. இது ரொம்ப நியாயமானது, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இது எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய விஷயம். காயம்பட்டிருக்கிற இடத்துல மருந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியமான தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து டெய்லி மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சில டாக்டர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அந்த அவனை வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்படியாவது. அது மாதிரி இருக்குது. இது வந்து குணத்தை, அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்காக இல்லை. இவனை விட்டுட்டு போயிடக்கூடாது, இந்த டாக்டரை விட்டுட்டு. சில போலி டாக்டர்கள், நல்ல டாக்டர்களை சொல்ல, சில போலி டாக்டர்லாம் பண்ணாங்க, அந்த காயத்தை சீக்கிரம் ஆறவே விட மாட்டாங்க.
அது ஏதாவது வெவ்வேறு மோசமான மருந்துகளை கொடுத்துக்கிட்டு தினமும் ஒரு வர வச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு 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 மோசமான வன்முறை தொடர்பான ஒரு கவனத்தை ஈர்க்கிறீங்க, அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அந்த கவனத்தை ஒரு மலிவான வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்துவது அந்த வன்முறையாளன் செய்த வன்கொடுமையை விட மோசமானது. சார் கவனத்தை ஈர்க்கும்போது தானே ஒரு நெருக்கடி வந்து சரியான நடவடிக்கை கவனத்தை ஈர்க்கணும்னு நான் சொல்கிறேன் சார், தப்பு இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. உணவு தான் வந்து மருந்து. ஆனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல உடம்பு முழுக்க சுகர் இருக்குது, மீண்டும் மீண்டும் உங்களை லட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் லட்டு தானே சார் கொடுத்தாங்க, அதில் என்ன சார் தப்புன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது ஒரு விஷயம், எல்லாமே அளவுக்கு மீறுகிற போது விஷயம். நீங்கள் வந்து ப்ரிவென்ஷன், அதுக்கு பிறகு வந்து குற்றவாளி மேலே நடவடிக்கை, முன்னெச்சரிக்கையாக தடுப்பது. ரெண்டாவது, முன்னெச்சரிக்கையை தடுக்கணும்னா அந்த வளாகம் யாருடைய வளாகம்? இப்போ நான் இங்கே வந்த உடனே என்னை ரிசீவ் பண்ணுறது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. இப்போ இந்த வளாகத்தில் எதனா எனக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு இருக்கு? நீங்கள் தான். இப்போ இந்த வளாகத்தின் பொறுப்பாளர் யாரோ அவருக்கு தான் அந்த ப்ரிவென்ஷன் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த வளாகத்தினுடைய பொறுப்பாளர் யார்? வேந்தர் என்கிற முறையில் ஆளுநர் தானே, அவர் தானே விசியை போடணும். விசியை போடாமல் நிர்வாகத்தை முடக்கி வச்சுருக்கிறது யார்? அவர் தானே. அங்கே யாருக்கு வாட்ச்மேனு, எங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, பழுதடைஞ்ச சிசிடிவி கேமரா எவ்வளோ வந்து ஃபண்ட் அலாட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய விசி, ரெஜிஸ்ட்ரார், இவர்கள்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? சொல்லுங்கள் சார். விசி ரெஜிஸ்ட்ரார் யார் கட்டுப்பாட்டில் சார் இருப்பாங்க ஒரு யூனிவர்சிட்டியில்? நான் ஒரு யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரு. எங்கள் விசியும் ரெஜிஸ்ட்ராரும் இங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேச மாட்டாங்க. அவங்க யார்கிட்ட பேசுவாங்கன்னா விசிகிட்ட தான். அவங்க வந்து விசியும் ரெஜிஸ்ட்ராரும் தான் பேசுவாங்க. விசி தான் நிர்வாகத்தை தீர்மானிப்பார். விசிக்கு ஏதாவது பிரச்சனைனா வேந்தர் தான் வந்து அந்த விசியை நியமனம் பண்ணுறாரு. அப்போ வேந்தர் நியமனம் செய்கிற போது அந்த வளாகத்தினுடைய அடிப்படையான பாதுகாப்புக்கு பொறுப்பேற்க வேண்டிய, அது ப்ரிவென்ட் பண்ணியிருக்க வேண்டிய கடமை அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு இருக்கிறது. நிர்வாகத்துக்கு இருக்கிறதுனா நிர்வாகத்தின் தலைமையாக இருக்கிற ஆளுநருக்கு அதில் பொறுப்பு இருக்குது. யார் அந்த சார்னா அந்த சார் வேறு யாரும் இல்லை. ப்ரிவென்ஷனுங்கிற ஆங்கிளில் பார்த்தா அது அந்த சார் வந்து 100 விழுக்காடு கவர்னர் தான் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில். சார் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆளுநர் தான் காரணமா? சார் பல்கலைக்கழகத்துக்கு நான் சொல்கிறேன் சார், பல்கலைக்கழகத்தினுடைய நேரடியான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது. இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளார நேரடியாக அமைச்சர் போய் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஆனால் ஈஸி அவரே நேரடியாக தேர்ந்தெடுக்க முடியாத சூழல் இருக்கு. இவங்க யார் தேர்ந்தெடுத்து ஒரு 4 பேரை கொடுக்குறாங்களோ அதுல இருந்து சூஸ் பண்ணுற ரெண்டாவது சப்ஜெக்ட் சார். நீங்கள் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் போகிறீங்க, இதை முடிச்சிருவோம். ரெண்டாவது, இதில் வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போடலைன்னா நீங்கள் போராடலாம். எஃப்ஐஆர் போட்டாச்சு. அக்யூஸ்டு, சஸ்பெக்டட் அக்யூஸ்டு பேர் தெரியாது, அடையாளத்தை சொல்ல முடியாது. ஆனால் கிடைத்த சிசிடிவி கேமரா அவனுடைய பதிவுகள் இருந்து அக்யூஸ்டை 24 மணி நேரத்துக்குள்ளார கைது பண்ணியாச்சு. நீங்கள் கைது பண்ணலாம், போராடலாம். இதுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை என்ன? அக்யூஸ்டு வந்து பேசியதாக சொல்லப்படுகிற ஒரு உரையாடலின் நம்பகத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அவர் செல்ஃபோனில் தான் பேசினார்னா அந்த செல்ஃபோன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெக்கானிசம் யார் கையில் இருக்குது? அந்த பதிவுகள் இன்றைக்கி யார் கையில் இருக்குது? ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது தொலைத்தொடர்பு முழுக்க. அவர்களால் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் அவர்களால் தந்துட முடியுமில்ல? ஆளுநர் முயற்சி பண்ணால் அதுக்கு தந்துட முடியுங்களா? எப்போ இது என்னுடைய பிரிமிசிஸ்ப்பா, இங்கே இது மாதிரி இந்த பையன் வந்து ஃபோனில் பேசுகிறான், என்னென்னு கண்டுபிடிச்சிட முடியுமில்ல? இப்போ எஃப்ஐஆர் ஃபைல்டு, அக்யூஸ்ட் அரெஸ்டட், அதோட தொடர்புடையதாக இருக்கும் என்று கருதப்படுகிற ஒரு சதி திட்டம் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டால் அது யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். அதற்கு முகாந்தரமும் உரிய சாட்சிகளும் இருந்தால்தான் நாம் அதை நோக்கி நகர முடியும். அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு பேர் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு நேருக்கு நேரம் துப்பாக்கி எடுத்து சுட்டால் கூட நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் அதிகாரி வேறு, அவர் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ண பிறகு தான் வந்து கோர்ட் வந்து அதை பற்றி விசாரிக்க முடியும். கோர்ட்டுக்குள்ளாரே ஒருத்தர் கத்தியால் எடுத்து வெட்டிட்டா கூட ஜட்ஜி உடனடியாக இவர் வந்து கத்தியால் எடுத்து வெட்டிட்டாருங்க, ஆனால் ஆகவே இவரை நான் வந்து தண்டிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதை வந்து ஒருத்தர் எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு வந்து கோர்ட்டினுடைய வரம்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டியாக இருக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி தான் வந்து கோர்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அப்போ எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்படாததை போல இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். இவர்கள்ட்ட தெளிவு எதுவுமே இல்லை. அதுதான் பரிதாபம். அதிமுகவிட்ட தெளிவு இல்லை. ஒரு ஒரு கிறிஸ்டல் கிளியராக அவங்க சொல்லணும், இதுதாங்க வந்து போலீஸ் பண்ணியிருக்கிற தப்பு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண தெரியணும். அதுவே தெரில அவங்களுக்கு, என்ன தப்புன்னு சொல்ல தெரில. இல்லை, ஆணையர் முன்கூட்டியே ஒரு நபர் தான் குற்றவாளின்னு அவரே விசாரணையை முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நாங்கள் குரல் கொடுத்ததுனால தான், நெருக்கடி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய் இவர்களுடைய முயற்சியை, இவர்களது கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்து விட்டது.
ஆணையர் வந்து ஒரே ஒரு குற்றவாளி தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதோட ஃப்ரீஸ் பண்ணிடல. அந்த சம்பவத்தில் அவன் தான் நேரடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறான். அப்போ அவன் வந்து அவனுடைய செல்ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்தது. அதனால் யார் அந்த சாருங்கிறது அந்த பெண்ணை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கும் அந்த பெண்ணை தொடர்ந்து அச்சுறுத்துவதற்கான ஒரு இசைவை பெற அந்த பொண்ணுகிட்ட இருந்து அப்படி ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கும், சரி எப்போ வேணாலும் நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமானால் பிற்காலத்தில் அந்த பிள்ளையை வந்து நம்ம அச்சத்தின் அடிப்படையில் பயன்படுத்த முடியும்னு அவன் நினச்ச அந்த அயோக்கியத்தனமான உணர்வுகளுக்கு அவன் போட்ட நாடகம் தான் அது அப்படிங்கிறது தான் அதிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன். அது வந்து அன்றைய நேரத்தில் நிகழ்ந்த கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அதோடு வந்து சார்ஜ் ஷீட் முடிஞ்சிருமா என்ன? அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் தொடருது இல்லை சார். ஆனால் இப்படி ஒரு போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் நடந்தது, குறைந்தபட்சம் அதை காட்டக்கூட மாட்டாங்க. ஒரு பக்கம் மட்டும்தான் சட்டப்பேரவை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நேரலை செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு சட்டப்பேரவை நிகழ்வுகளை இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் பேசுறது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுறது, இது எதையும் காட்டக்கூட மாட்டாங்க. சட்டப்பேரவை எப்படி ஓம் பிர்லா மாதிரி பயாஸ்டா நடத்துறாங்க. சட்டப்பேரவையின் அனைத்து நிகழ்வுகளையும் முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. மாணிக்கம் தாக்கூரும் ஓம் பிர்லாவை குறிப்பிட்டு அப்படியா நடக்குது சட்டப்பேரவைன்னு கேட்கிறாரு. இப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கோரிக்கை சட்டப்பேரவையினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அது வந்து முழுமையாக ஒளிபரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இப்போ காட்ட மாட்டாங்கன்னா இப்போ அது ஒரு பிரச்சனை தானே. இப்போ எதிர்க்கட்சிகள் கேட்குற கேள்வி அங்கே நியாயமாகுது இல்லை? இப்போ எங்கள் போராட்டத்தை தான் உங்களால் காட்ட முடியலைன்னா அப்போ இதில் ஏதோ அர்த்தம் இருக்குது இல்லை. ஒரு சட்டப்பேரவை வந்து ஒரு ஸ்பீக்கருடைய டிஸ்கஷன் பவரில் இருக்குது. அந்த டிஸ்கஷன் பவர்லேருந்து அவர் எடுக்கிற முடிவுகளில் ஒன்றும் நான் குறுக்கிட விரும்பலை. என்னுடைய கருத்து சட்டப்பேரவையினுடைய அனைத்து நிகழ்வுகளும் திமுகவே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. அனைத்து நிகழ்வுகளும் நேரடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், ஒளிபரப்பப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய கருத்து. அதில் அவங்க ஏன் எங்களை காட்டலை அப்படின்னு சொன்னால் அது அந்த கேள்வி ஒன்றும் தவறான கேள்வின்னு நான் என்னால் பார்க்க முடியல. ஆனால் எடுத்த முடிவின் மீது நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்புகிறது. ஸ்பீக்கருடைய அதிகார வரம்புக்குட்பட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காட்டுங்க தான் எங்களுடைய கருத்து. சார், வேங்கை வயல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். வருதாது தீர்மானத்திற்கு வேங்கை வயல் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படலை. இந்த முறை எடுத்துக்கொள்ளப்படலை. ஏற்கனவே நாங்கள் வந்து அந்த சம்பவம் நிகழ்ந்தபோது கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்தோம். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் வந்து எல்லாரும் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. முதல்வரும் அதுக்கு வந்து பதில் தந்திருந்தார். ஆனால் இன்னமும் வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. எஸ், அந்த அடிப்படையில் தான் இந்த முறை தீர்மானம் கொடுத்துருந்தோம். கவன ஈர்ப்பு தீர்மானம் வேங்கை வயல் கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று வரை எடுத்துக்கொள்ளப்படலை. அது மறுபடியும் கேள்விகளை எழுப்பும்ல. கூட்டணி கட்சி தான் கொடுத்துருக்கு. இங்கே ஒரே ஒரு விஷயம் தாங்க, உண்மையிலேயே இந்த கேள்விகளை எழுப்புகிறவர்கள் எந்த நோக்கத்தோடு எழுப்புகிறார்கள்ங்கிறத நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிதானுங்களா? அது ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இது சில பேர் சில அறியாதவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ சில நலன்களுக்காக ஆதாயங்களுக்காக இவங்க போய் திமுகவோட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நான் வந்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் ஒரு பொறியாளர். இன்று நான் பணியில் இருந்தால் என் கூட என்னுடைய சக நண்பர்கள் பணியில் இருக்கிறாங்க. அவர்கள் பெறுகிற சம்பளம் 3 லட்சம் ரூபாய் மாதத்திற்கு. சரிதாங்களா? அதை விட்டு கிடாச்சிட்டு எம்எல்ஏ ஆவோங்கிற எந்த உத்தரவாதமும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருந்த அந்த நிலையில் இடையில தான் அதை நான் வந்து ரிசைன் பண்ணி வெளிவந்தேன். இன்றைக்கி வந்து 3 முறை தேர்தலில் தேர்த்தோம். இந்த முறையும் தேர்தலில் தோற்றுருந்தாலும் அதுக்காக விசிகாவில் தான் இருப்போம், பயணப்பட்டு இருப்போம். ஏதோ ஜெயிச்சு மக்களுக்காக நின்றுட்டுருக்கோம். அந்த கம்ஃபர்டபுளான லைஃப்பை விட இந்த 15 ஆண்டு காலம் என்னுடைய இளமை, என்னுடைய பிள்ளைகள் படிப்பு, வாழ்க்கை, இது எல்லாமே வந்து அப்படியே வந்து தத்தளித்து கிடந்துச்சு. என்ன இன்றைக்கி எனக்கு எதனா ஒரு நலன் கிடைச்சா கூட அது என்ன, அந்த நலனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? என் பிள்ளைங்க எல்லாருக்குமே திருமணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைகள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்க வளர்ந்த அந்த பருவத்தில் நான் வேலை இல்லாமல் நான் தெருவில் நின்றுட்டு இருந்தேன். அதை நிறைவாக சந்தோஷமாக இந்த மக்களின் விடுதலைக்காக தலைவர் திருமாவோடு இணைந்து பணியாற்றுகிறோம் என்கிற உணர்வோடு ஏற்றுக்கொண்டு தான் இருக்குது. அது மாதிரி லட்சக்கணக்கான தோழர்கள் இங்கே அப்படி தான் நிற்கிறாங்க. எங்களுக்கு வந்து இவங்க வந்து இவர்களுடைய கண்ணீரை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. வேங்கை வயல் மிக மிக முக்கியமான பிரச்சனை. இந்த வேங்கை வயல் பிரச்சனை தொடர்பாக முதல்ல போய் களத்தில் நின்றவர் யாருங்க? ஏன் நாடு முழுக்க புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கும்போது டிசம்பர் 31 போராட்டம் நடத்தி அன்னைக்கு 5000 பேர் அந்த இடத்துல திரட்டி போராட்டம் நடத்துனது யார்? தலைவர் திருமாவளவன். தொடர்ந்து இதுக்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்சிஸ்ட் பண்ணது யார்? சிந்தனை செல்வன். தொடர்ந்து அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினது யார்? எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். தொடர்ந்து இது வரைக்கும் அதை பற்றி ரிமைண்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஒரு சம்பவம் மாத்திரம் மட்டும் இல்லை, பல்வேறு சம்பவங்கள் குறித்தும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கூட சட்டமன்ற பேரவையில் நான் பேசிட்டு வந்தேன்.
டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குத்தகைதாரர்களாக சப்ளையராக எஸ்சி பிரிவினரை சார்ந்தவர்கள் வரணுங்கிறதுக்காக இந்த அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2022 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இன்று வரை ஒருவர் கூட பலன் பெறவில்லை. இன்னைக்கு சுட்டி காட்டிட்டு வந்துருக்கோம். 2 வருஷம் ஆகி இன்னும் ஒருவர் கூட அதில் பலன் பெறவில்லை. அப்போ அதனுடைய விதிகள் கடுமையாக இருக்குது. எதையும் நாங்கள் சுட்டி காட்டாமல் இருக்கிறோம். என்ன பதில் வந்தது சார்? அதுக்கு என்ன பதில் வந்தது? இல்லை, அதை சுட்டி காட்டியிருக்கிறோம். அதை சுட்டி காட்டின பிறகு நாளை மறுநாள் தான் பதில் சொல்லுவாங்க. என்னுடைய உரைகளெல்லாம் இது பண்ண பிறகு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இறுதி நிறைவு பதில தான் அதுக்கான பதிலை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதான் சார் இவ்வளோ அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அமைச்சர் என்னை அழைச்சி பேசினாங்க. அந்த குறிப்புகளை கொடுங்க. எதனால் அந்த விதிகளில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை நான் சுட்டி காட்டினேன். விதியை தளர்த்தவோ விதிமுறைகளை ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கோ நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரலாக என்கிட்ட சொல்லுகிறாங்க. அதான் சார், இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. 2 வருஷம் ஆகி ஒரு பிரச்சனைக்கு, ஒரு நாடே அதிர்ந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காண முடியல, ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நாம சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து அதுவும் இதுவரை எடுத்துக்கொள்ளப்படவில்லை. நாடே அதிர்ந்ததெல்லாம் இல்லையா? இன்றைக்கி எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு வன்முறை இவங்க அரசியலாக்குனாங்களோ அதே மாதிரி தான். நான் என்ன கேட்குறேன், உண்மையிலேயே இவர்களுக்கு பெண்களின் மீது உண்மையிலே அக்கறை இருக்குமானால் எத்தனையோ தலித் பெண்கள் இப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு உயிர் பலியாக இருக்கிறாங்க. ஆணவ படுகொலை என்கிற அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, நிர்மூலமாக இருக்காங்க. எங்காவது இந்த மாதிரியான களங்களில் இவற்றை பெரிதுபடுத்துகிற நண்பர்கள் உடனிருந்திருக்கிறார்களா என்பதான் என்னுடைய கேள்வி. அவங்க சில விஷயத்தை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவைகளின் மீது அவங்க ஒரு பெரிய அழுத்தத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தும். அப்படி ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா கூட அதில் ஒரு தீர்வு கிடைச்சா நல்லது தானே சார்? இல்லை, நாங்கள் எல்லாவற்றின் மீதும் கவனம் செலுத்துகிறோம். இப்படி பேசுகிறாங்க இல்லைங்களா? நான் மீண்டும் பல சமயங்களை சொல்லிக்கிறேன், உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறேன். வேங்கை வயல் என்பது நாட்டையே அதிர வைத்த பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க. இந்த நாட்டையே அதிர வைத்த பிரச்சனை என்று மதிப்பிடக்கூடிய ஒரு பிரச்சனையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கணுமா இல்லையா? அன்றைக்கி அவையில் அவர் இருந்தார். நீங்கள் தயவுசெய்து சட்டப்பேரவையினுடைய ஆவணங்களை போய் பாருங்கள். அவையில் அவர் இருந்தார். அன்னைக்கு வேங்கை வயலுக்கு எதிரான இந்த தீர்மானத்தின் மீது அவர் பேசினாரா இல்லையா அப்படின்னு கண்டறிந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ பல நேரங்களில் பல விஷயங்களை அவர் பேசவே இல்லை. அன்னைக்கு பேசியது மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் தான் பேசுகிறார். அதிமுகலேருந்து பேசுகிறாங்கல்ல சார், யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. ஏங்க, எல்லா கவன ஈர்ப்பு தீர்மானத்திலையும் எல்லா விஷயங்களையும் பிரதான, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாடே அதிர்ற ஒரு பிரச்சனையில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேச மறுத்தது ஏன்? இந்த கேள்வி எழுப்பலாமா வேண்டாமா? இந்த கேள்வி தகுதியான கேள்வியே இல்லையா? ஓகே. ஸோ இன்னும் சட்டப்பேரவையில் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர இருக்கீங்க சார், பேச இருக்கீங்க? சட்டப்பேரவையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் அளவுக்கு மீறி ஒரு கந்துவட்டி நிறுவனங்களாக மாறியிருக்கு. ஏழை எளிய உழைக்கும் மக்கள்கிட்ட பெரிய அவர்களை உறிஞ்சக்கூடிய நிறுவனங்களாக மாறியிருக்கு. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாம் இப்போ சங்கிமயமாக்கப்பட்ட வங்கிகளாக மாறுது. எல்லாமே வட இந்தியாவிலேருந்து வர்றாங்க. ரொம்ப வங்கிகளுடைய அணுகுமுறை மக்கள் நலத்திட்டங்களுக்கு முற்றிலும் எதிரான உளவியலாக வங்கிகளுடைய அணுகுமுறை இருக்குது. அதனால் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு சொன்னால் இந்த வங்கி மேலாண்மையில் ஒரு புதிய பார்வை தேவைப்படுது. தமிழக அரசு தனக்கான வங்கிகளை உருவாக்கணும். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே அரசுடைமையாக்கணும். நம்முடைய வங்கிகள், நம்முடைய கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட இந்த வங்கிகளை தமிழக அரசு தனக்கான வங்கிகளை உருவாக்கி ஆகணும். ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரியான விளிம்பு நிலை மக்களுக்கு கடனே கிடையாது. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு மகளிர் உதவி தொகையில் போய் மகளிர் உதவி குழுக்களில் போயிட்டு இவங்க கடன் எடுத்துடுறாங்க. 20 பேர் எடுப்பாங்க. ஒருத்தவங்க கட்டாமல் இருந்தால் 20 பேருடைய அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறான். 100 நாள் வேலையில் அவங்களுக்கு கிடைக்கிற பணம் கூட வங்கிகளிலிருந்து விடுவிக்கப்படுறதில்ல. மகளிர் உரிமை தொகையை கூட வங்கிகள் விடுவிக்கிறதில்ல. இதுதான் நிலைமை. அப்போ அதை சீர்படுத்துறதுக்கான இது ஒரு பெரிய ஒரு கவனம் இருக்கணும். 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு வேலை திட்டம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படத்தில் பார்க்கும்போது அப்படியே விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் போய் வேலை செய்கிறது போகிறது நம்ம புரிஞ்சுருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட எஸ்சி-பிசி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 100 நாள் வேலை செஞ்சதே இல்லை. இது ஒரு அதிர்ச்சியான ஒரு கருத்து தான். தகவல் கிடையாது, இதுதான் கருத்து தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது வரைக்கும் யாரும் பேசலை. இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஏன்னா 100 நாள் வேலையை நீங்கள் எப்படி பிரித்து கொடுக்குறீங்கன்னா கிளஸ்டராக பிரித்து கொடுக்குறீங்க. கிளஸ்டர்னால் அந்த ஒரு நிலவியல் பரப்பு வார்டாக பிரிக்கிறோம்ல. அப்போ நீங்கள் கிராமத்தில் போய் கேட்டிங்கனாலே வார்டாக பிரிச்சுக்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி எத்தனை எஸ்சி வார்டான்னு கேட்டால் சொல்லுவான் 18 வார்டு ஜென்ரல் வார்டுனா
4 வார்டு எஸ்சி வார்டுன்னு. இப்போ வார்டாக கிராமம் தானாகவே வந்து சாதியை பிரிஞ்சு எடுக்குது. கிராமத்துக்குள்ளார சாதியில் இருக்குது, சாதியில் தான் கிராமமே இருக்குது. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளஸ்டராக பிரித்து திங்கக்கிழமை ஒரு கிளஸ்டர், செவ்வாய்க்கிழமை ஒரு கிளஸ்டர், புதன்கிழமை ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் திங்கட்கிழமை ஒரு சாதி வேலைக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமை ஒரு சாதி வேலைக்கு போகிறது, புதன்கிழமை ஒரு சாதிக்கு வேலைக்கு போகிறது, வியாழக்கிழமை வேறொரு சாதி வேலைக்கு போகிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமும் சாதியாக தான் செயல்பட்டு இருக்கு. ஆமாம் சார், நீங்கள் நடத்துகிற எல்லா திட்டங்களும் இந்த குடியரசு பவள விழா ஆண்டில் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எதிர்க்கட்சிகளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத கோரிக்கை இன்றைக்கி வந்து விசிகா வந்து சட்டப்பேரவையில் கம்பீரமாக வச்சுட்டு வந்துருக்குறோம். வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய நோக்கம் நீங்கள் பண்ணுறது மிக்க நன்றி. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.